அளவிலா கருணையும் ஈடு இணையில்லாத பெரும் கிருபையுடைய எல்லாமல்ல ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கும்பகோணம் இஸ்லாமிக் சோசியல் வெல்ஃபேர் அசோசியேஷன், செல்லமாக கிஸ்வா, மற்றும் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் கும்பகோணம் கிளையின் சார்பாக மிக அற்புதமான பெருநாள் சந்திப்பு என்று சொல்லக்கூடிய ஈத் மிலன் நிகழ்வை இங்கே நடத்தக்கூடிய இடம் தூய அலங்கார அன்னை பேராலய வளாகம். இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பெருநாள் வாழ்த்துக்களை கூறியவனாக இந்த ஒரு அருமையான நிகழ்வை கிஸ்வா ஒருங்கிணைத்திருப்பதற்கு உள்ளபடியே நான் பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிஸ்வாவுடன் இணைந்து ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் நடத்துகின்ற முதல் நிகழ்ச்சியும் இதுவல்ல, இறுதி நிகழ்ச்சியும் இதுவல்ல. நாங்கள் பல ஆண்டுகளாக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றோம். மானுட வசந்தம் என்று சொல்லக்கூடிய சமய நல்லிணக்க நிகழ்வை மிக பெரும் அளவிலே கும்பகோணத்திலே சகோதர சமுதாய சொந்தங்களை எல்லாம் அழைத்து இஸ்லாத்தை குறித்து நீங்கள் வினா எழுப்புங்கள், நாங்கள் பதில் தருகிறோம் என்பதை நிகழ்வை நடத்தியது மட்டுமல்லாமல் தொலைக்காட்சியிலே தொடர்ந்து ஒளிபரப்பாகி பல்வேறு மக்களுடைய பெரும் கவனத்தை ஈர்த்த ஒரு நிகழ்ச்சியை நடத்திய கிஸ்வாவினுடைய பல நிகழ்வுகளில் நாங்கள் நாவாடி இருக்கின்றோம். அந்த அன்பும் உறவும் இன்றும் தொடர்கிறது என்று சொன்னால் சில பேர் கூட கேள்வி இருக்கும், கிஸ்வாவும் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்தும் என்ன அப்படி ஒரு டைப் பண்ணுறாங்கன்னு. ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் என்பது கும்பகோணத்தில் மட்டும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல. அகில இந்திய அளவிலே சற்றேறக்குறைய 75 ஆண்டுகளை கடந்து, 3/4 நூற்றாண்டுகளை கடந்த ஒரு மாபெரும் பேரியக்கம் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த். இந்த ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியிலே விழிப்புணர்வையும் அவர்கள் தங்களுடைய வாழ்வின் இலக்கை அடைவதற்கான வழிகாட்டுதலை வழங்குவதுடன் சகோதர சமுதாய சொந்தங்களுடன் தொடர்ந்து உறவாடி இறைமார்க்க செய்தியை அவர்களுடன் பகிர்ந்து வருகிறது. மாத்திரமல்லாமல் இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு என்ற மாணவர் அமைப்பை வைப்பதுடன் பெண்களுக்கான மகளிர் அமைப்பு, இந்திய மாணவியர் இஸ்லாமிய அமைப்பு, ஆசிரியர்களுக்கான ஆல் இண்டியா ஐடியல் டீச்சர் அசோசியேஷன் என்ற பல தளங்களில் களங்களில் பணியாற்றி வருகிறது. மார்க்க அறிஞர்களை ஒன்றிணைப்பதற்காக ராபிதத்துல் உலமா என்ற ஒரு அமைப்பையும் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் நடத்தி வருகிறது. இளைஞர்களுக்காக சாலிடாரிட்டி என்று சொல்லக்கூடிய இளைஞர் அமைப்பையும் ஜமாத் நடத்தி வருகிறது. இதுபோன்ற பல்வேறு களங்களில் நடத்தி வந்தாலும் சத்பவானா மஞ்ச் என்று சொல்லக்கூடிய சமய நல்லிணக்க குழுக்களை அகில இந்திய அளவிலே பல்லாயிரக்கணக்கான நிகழ்வுகளை ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் நடத்தி வருகிறது. இது எல்லாவற்றையும் கடந்து மாபெரும் சமய நல்லிணக்கத்தின் அடையாளமாக திகழ்ந்த சுவாமி அக்னிவேஷ் போன்றவர்களை உள்ளடக்கி அவர்கள் இருக்கும்போது கிறிஸ்தவ பாதிரிமார்கள், சமய பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள், சைனர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் ஆன்மீக தலைவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து தார்மிக் ஜன் மோட்சா என்று சொல்லக்கூடிய ஆன்மீக சமய பெரியவர்களுடைய பேரவையும் அகில இந்திய அளவிலே ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் நடத்தி வருகிறது. இந்த நோன்பு திருநாளில் மற்றும் பல்லாயிரக்கணக்கான இஃப்தார் நிகழ்வுகளையும் இன்றைக்கு கும்பகோணத்தில் நடக்கிறது. நாளை காலை சென்னையில் ஒரு நிகழ்விலே நான் உரையாடுகிறேன். அடுத்தடுத்து தொடர்ந்து நிகழ்வுகளிலே நாங்கள் நடத்தி வருகிறோம். எனவே இது கும்பகோணத்தில் நடத்துகின்ற ஒரு நிகழ்வாக மாத்திரமல்லாமல் இந்தியா முழுவதுமாக பல்லாயிரக்கணக்கான சந்திப்பு நிகழ்வுகளையும் நாங்கள் நடத்தி வருகிறோம். ஏன் இந்த பெருநாள் சந்திப்பு நிகழ்வை ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் பல ஆண்டுகளாக நடத்துகிறது? இது ஒரு அடையாள நிகழ்வா, அல்லது வெறும் உபசரிப்பு நிகழ்வா, அல்லது இது ஒரு பிரியாணி திருவிழாவா என்ற சில கேள்விகள் உங்களுக்குள் எழ வேண்டும். அப்படி எழுந்தால் கடந்த வார குமுதம் இதழினுடைய தலையங்கத்தை நான் மீண்டும் மீண்டும் படித்து நெகிழ்ந்து போனேன், மகிழ்ந்து போனேன். குமுதம் ஆசிரியர் குழுவிற்கு இந்த நிகழ்வின் வாயிலாக என்னுடைய பேரன்பை சொல்லி காட்டுகிறேன். 17/4/2024 குமுதம் தலையங்கத்திலே இறைவன் மிகப்பெரியவன் என்ற ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறார்கள்.
அந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய பெருமக்கள் இந்த ஈகை திருநாள் என்று சொல்லக்கூடிய ரமலான் திருநாளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இது ஒரு பண்டிகையாக மட்டும் நாம் பார்த்துவிடக்கூடாது. தங்களிடம் இருக்கக்கூடிய 2.5 விழுக்காடு சொத்தை அவர்கள் ஏழைகளுக்கு பங்கிட்டு தருகின்ற ஒரு மகத்தான மனிதநேய திருவிழா என்ற அடிப்படையில் இந்த ரமலான் திருநாளை நீங்கள் முஸ்லிம் பண்டிகைகளாக கடந்து விடாமல் எல்லோரும் இதில் இணைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்த தலையங்கம் மிக அழுத்தமாக ஆழமாக வைக்கிறது. கொடுப்பதினால் வரும் மனநிறைவை உணர்த்தும் பண்டிகை தான் இந்த ஈத் மிலன் என்று சொல்லக்கூடிய இந்த ரமலான் திருநாள். இந்த திருநாளை ஒரு பிரியாணி திருவிழாவாக மாற்றிவிடாமல், முஸ்லிம் சம்பந்த சகோதர சொந்தங்களிடம் பிரியாணி கேட்டு வாங்குவதோடு நின்று விடாமல், அவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற பண்பையும் சகோதர சமுதாயம் பெற வேண்டும் என்று அந்த தலையங்கம் வலியுறுத்தி இருக்கிறது. இறுதியாக அந்த தலையங்கம் முடிக்கும் போது எழுதுகிறது, நம்முடைய சின்ன சின்ன கைகளால் நாம் கொடுக்கும் போதுதான் இறைவன் தன்னுடைய பெரும் கரங்களினால் இந்த மனித குலத்திற்கு வாரி வழங்குவான். இறைவன் மிகப்பெரியவன் என்று அந்த தலையங்கம் நிறைவு பெறுகிறது. எனவே வாரி வழங்கக்கூடிய சமய நல்லிணக்கத்திற்கு கட்டியம் கூறுகின்ற இது போன்ற நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பெரு விருப்பம். கிஸ்வா அதற்காகத்தான் எங்களுடன் தோள் கொடுத்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது. நான் இந்த நிகழ்விற்கு வருவதற்கு முன்பாக 2 கட்டுரைகளை பத்திரிகைக்காக நான் தயார் செய்துவிட்டு வருகின்றேன். நேற்று நள்ளிரவு அந்த கட்டுரைகளை நான் மெய்ப்பு திருத்தி முடிக்கும் போது அவ்வளோ மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருந்தேன். காரணம் என்னவென்று சொன்னால், 2017ஆம் ஆண்டு ஜூன் 18ஆம் நாள் ஓவல் மைதானத்திலே நடந்த இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாட்டில் இந்தியாவை பாகிஸ்தான் வென்றெடுக்கிறது. பாகிஸ்தான் வென்ற பிறகு மத்திய பிரதேச தலைநகரில் இருக்கக்கூடிய மேகாத்திலே 19 முஸ்லிம் இளைஞர்களை கைது செய்கிறார்கள். ஏன் கைது செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாட்டை ரசித்தார்கள், பட்டாசு வெடித்தார்கள், இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் என்ற பொய்யான குற்றச்சாட்டிலே அந்த 19 இளைஞர்களை கைது செய்து கடந்த வாரம்தான் அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்பதை விடுவித்திருக்கின்றார்கள். அப்படி ஒரு நிகழ்வே நடக்கவில்லை. இன்னும் சொல்வதானால், அவர்கள் வீட்டில் டிவியே இல்லை, அவர்கள் கிரிக்கெட்டை பார்க்கவும் இல்லை என்ற செய்தியை எல்லாம் பார்த்தோம். ஆனால் அவர்கள் குற்றமற்றவர்கள் என்றாலும் கூட அவர்கள் மீது குத்தப்பட்ட அந்த தீவிரவாத முத்திரை, அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் அந்த வளாகத்திற்குள் உள்ளே நுழையும் போது பயங்கரவாதிகளை, தீவிரவாதிகளை, நாட்டை நாசப்படுத்த வந்தவர்களை, இவர்களை தூக்கிலிடுங்கள் என்றெல்லாம் வெறுப்பு குரல்கள் எழுந்தன. அந்த மன உளைச்சல் தாங்காமல் அதில் ஒருவர் தூக்கிட்டு செத்து போனார். இந்த வெறுப்பு நெருப்பு இந்தியா முழுவதும் பரவி கிடக்கின்றது. எங்கு பார்த்தாலும் இந்த வெறுப்பு, ஒரு சகோதரனை சக மனிதனாக பார்த்த அந்த உணர்வு இன்றைக்கு மங்கி போய் அவனை எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது. ஒருவரை ஒருவர் அன்பால் ஆறத் தழுவிக்கொண்ட அந்த காலமெல்லாம் மறைந்து போய் இன்றைக்கு எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை நாம் இன்று பார்க்கிறோம். அரசியல் மேடைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அரசியல் களங்களாக அது சில விமர்சனங்களை உள்ளடக்கியதாக இருந்தாலும், ஆனால் இன்றைக்கு போலரைசேஷன் என்று சொல்லக்கூடிய மதவாத அணிதிரட்டலுக்கான ஒரு தேர்தலாக நடக்கிறது. எனவேதான் கடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலை நடுநிலையாளர்கள் எல்லாம் மிகுந்த அச்சத்துடன் பார்த்தார்கள். இந்தியாவில் நடக்கின்ற கடைசி தேர்தலாக இது மாறிவிடுமோ என்ற அச்சத்தை அவர்கள் தெரிவிப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சானாக இருக்கக்கூடிய இந்த தொப்புள் கொடி உறவை எல்லாம் அறுத்தெறிந்து அவர்களை எல்லாம் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் என்று பிளவுபடுத்துகின்ற ஒரு அரசியலை இங்கே அவர்கள் மிக நுட்பமாக இந்த 10 ஆண்டுகளிலே திட்டமிட்டு விட்டார்கள். ஸ்வீடனில் இருந்து வரக்கூடிய ஒரு அறிக்கை சொல்கிறது, இந்தியா ஜனநாயக விழுமங்களிலிருந்து மிக வேகமாக சரிந்து விட்டது, இந்தியா எதேச்சதிகாரத்தை நோக்கி நகர்கிறது என்று அந்த ஆய்வு எச்சரிக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு தேசமாக இந்தியா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ராய்ட்டர் நிறுவனம் அறிவிக்கின்ற அந்த தகவல், பெண்கள் உயிர் வாழ தகுதியற்ற நாடுகளின் பட்டியலிலே இந்தியா இருக்கிறது. இந்தியாவிலே இன்றைக்கு பசியுடன் பட்டினியுடன் உறங்கச் செல்கின்ற குழந்தையுடைய எண்ணிக்கை 67 லட்சம். இந்தியா பொருளாதாரத்தில் மிக மிக வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. காரணம், அது ஒரு மதவாத தேசமாக மாறுகிறது. இந்திய தேசத்தை மீட்டெடுப்பதற்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான்
இன்றைக்கு பாரத் ஜோடாவிலே அவர் வைத்த அந்த முத்திரை வாசகத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். அன்பின் கடையை திறப்போம், வெறுப்பின் விதையை அறுப்போம் என்ற ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டார். இன்றைக்கு இந்த அன்பால் நாம் ஆறத் தழுவிக் கொள்ள வேண்டும். மகாமகம் கும்பாபிஷேகம் நடக்கின்ற இந்த கும்பகோணத்தில் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் முன்வரிசையிலே நின்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். கிஸ்வாயின் மூலமாகவும் அத்தகைய நற்காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்து வருகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அதை ஏற்றுக்கொண்டோம் என்பதல்ல. கொள்கை மாறுபாடுகள் இருக்கலாம், வேறுபாடுகள் இருக்கலாம். எல்லோரும் ஒன்று என்பதல்ல, எல்லோரும் ஒன்றாக இருக்க முடியாது. எல்லாம் ஒன்று என்பது ஏமாற்று வேலை. பல்வேறு நிறங்கள் இருக்கலாம், பல்வேறு குணங்கள் இருக்கலாம், பல்வேறு மொழிகள் இருக்கலாம். இந்த மண்ணிலே பேசக்கூடிய மொழிகளுடைய எண்ணிக்கை 6000த்திற்கும் அதிகமான இனக்குழுக்கள் இங்கே வாழ்கின்றார்கள். 6 பெரும் மதங்களை உள்ளடக்கிய ஒரு பெரும் தேசம் இந்தியா. எம்மதமும் சம்மதம் என்ற ஒரு கோட்பாடு போலியான ஒரு கோட்பாடு. அப்படியான கோட்பாடு உண்மை அல்ல. ஒரே கடவுள் சம்மதம், பல கடவுள் சம்மதம் என்று எப்படி இருக்க முடியும்? உருவமுள்ள கடவுள் சம்மதம், உருவம் இல்லாத கடவுள் சம்மதம் எப்படி இருக்க முடியும்? எனவே ஒருவருக்கு ஒரு கொள்கை பிடித்திருக்கிறது, இன்னொருவருக்கு ஒரு கொள்கை பிடித்திருக்கிறது. அவரவர் கொள்கையின்படி வாழ்வதற்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அவர்களுக்கான வழிகாட்டுதலை வழங்குகிறது. எனவேதான் அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் நெருங்குவதற்குமான நீண்ட பெரும் நெடும் பயணத்தை தமிழ்நாடு நமக்கு வழங்கி இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், மீளாது கூட்டங்களின் வாயிலாகவும், ஈது மிலன்கள் மூலமாகவும், இஃப்தார் நிகழ்வுகளின் மூலமாகவும், வடமாநிலங்களில் எல்லாம் சாத்தியப்படாத ஒரு பெருநிகழ்வை இந்த தமிழ் மண் நீண்ட நெடுங்காலமாக நிகழ்த்தி வருகிறது. நான் உள்ளபடியே இன்றைக்கு மனம் நெகிழ்ந்து போகிறேன். சுவாமிஜி அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த கும்பகோணத்திலே பல ஆண்டுகளாக நான் இருந்தாலும் கூட, இந்த வீதியிலே பல நாட்கள் கடந்து சென்றாலும் கூட, முதன்முறையாக ஒரு பேராலயத்திற்குள்ளே நான் உள்ளே நுழைகிறேன் என்று சுவாமி சொன்ன போது, ஆம், இதுதான் இந்தியா என்பதை உள்ளம் உரைத்து சொன்னது. உண்மைதான். இந்த இந்தியாவை பாருங்கள். நாங்கள் எல்லாம் ஒரே வரிசையிலே இருக்கின்றோம். கொள்கை மாறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அவரவர் மதம் அவரவருக்கு, அவர்கள் விரும்புகின்ற அந்த வழிபாட்டை நான் மதிக்கிறேன் என்பதுதான் இந்திய ஜனநாயகம். உங்களுடைய வழிபாட்டு உரிமைகளை நாங்கள் மதிக்கின்றோம், எங்களுடைய வழிபாட்டு உரிமைகளை நீங்கள் மதிக்க வேண்டும். கொள்கை மாறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்தியாவின் ஆகச் சிறந்த ஒரு தலைப்பு என்பதைத்தான் இன்றைக்கு கடந்த வாதத்திலே திருச்சியிலே நடந்த திருச்சி ஜான்பால் உரையாடல் மன்றத்திலே இஸ்லாத்தை குறித்து பேசுங்கள் என்று சர்ச்சிலே ஒரு நிகழ்ச்சியில் நடத்தினார்கள். அதே போல் லுத்திரன் சர்ச்சிலே எங்களை நோன்பு திறப்பதற்காக தண்ணீர் நகரிலே அழைத்தார்கள். அங்கே சொன்னார்கள், நீங்கள் இங்கே தொழுகை நடத்துங்கள் என்றார்கள். சர்ச்சுக்குள் நாங்கள் தொழுகை நடத்தலாமா என்றபோது நான் ஒரு நிகழ்வை சுட்டி காட்டினேன். பாரசீகத்திலே கலிஃபா உமர் அவர்கள் சர்ச்சுக்குள் சென்று உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது அவர்களிடம் தொழுகை நேரம் வந்தது. கலிஃபா உமர் அவர்களை இங்கே நீங்கள் தொழுகை நிகழ்த்துங்கள் என்று தொழுகை நடத்துங்கள் என்ற போது உமர் அவர்கள் சொன்னார்கள், நான் இங்கே தொழுகை நடத்துவது எனக்கு சிரமம் அல்ல. மஸ்ஜித் நபவியிலே ஏற்கனவே பல்வேறு சமய பெரியவர்கள் வந்திருக்கின்றார்கள். எனவே நான் இந்த திரு ஆலயத்திலே நான் தொழுகை நடத்தலாம். ஆனால் உமர் தொழுகை நடத்திய இடம் என்று சொல்லி நாளைக்கு யாரேனும் சொந்தம் கொண்டாடிவிடக் கூடாது என்பதற்காக நான் தொழுகை நடத்த மாட்டேன் என்று சொன்னார் உமர். ஆனால் நான் சொன்னேன், இல்லை, பரவாயில்லை, நாங்கள் தொழுகை நடத்துகிறோம், நாங்கள் ஒரு காலமும் இப்படி சொல்ல மாட்டோம். இருக்கின்ற பள்ளிவாசல்களை இழந்து அது கோயிலாக மாற்றப்பட்ட போது கூட இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு சகிப்புத்தன்மையுடன் இருந்தவர்கள் நாங்கள். எனவே அப்படியெல்லாம் நாங்கள் சர்ச்சுக்கு உரிமை கொண்டாட மாட்டோம் என்று சொல்லி சர்ச்சிலேயே நாங்கள் தொழுகை நடத்தினோம். எங்களுக்குள் எந்த சர்ச்சையும் இல்லை என்பதனால்தான் இந்த சர்ச் வளாகத்திலே நாம் எல்லாம் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே இது இந்தியாவிற்கு நான் பறைசாற்றுகிறேன். தமிழ்நாடு எத்தகைய பெருமிதமிக்க மண் என்பதை இந்த திரு ஆலயத்தினுடைய வளாகத்திலே இஸ்லாமிய பெருநாளுடைய விழா நடக்கிறது என்பதுதான். இது வடமாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும். அங்கிருந்து வெறுப்பையும் தீமையையும் கலவரத்தையும் வன்முறையையும் வெறுப்பு பேச்சுகளையும் இறக்குமதி செய்யாமல் இங்கிருந்து இந்த அன்பை ஏற்றுமதி செய்ய வேண்டும். அது கும்பகோணம் வழிகாட்டுகிறது. இந்த அன்பை வடமாநிலங்களுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்கின்றோம். இன்றைக்கு பாதிரியார் அவர்கள் மிகச்சிறப்பாக சொல்லி காட்டினார்கள், நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு மண்ணிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், இந்த மண் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்பது. இந்த அறிதலும் புரிதலும் தான் இது கடந்த தலைமுறையில் இருந்தது. ஆனால் இந்த தலைமுறையில் இல்லை. இளைய தலைமுறைகள், இன்றைக்கு உள்ள தலைமுறைகள் நம்மை மாறுபட்டு பார்க்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பல பயணங்கள் மேற்கொண்டிருக்கின்றேன் தொடரியிலே. அப்போது என்னிடம் உரையாடியவர்கள் வேறு. ஆனால் இந்த தலைமுறை வேறு மாதிரியான உரையாடலை நிகழ்த்துகிறார்கள். நான் புகைவண்டியிலேயே தொழுகை நடத்தும் போது அவர்கள் என் அருகில் இருந்து எங்களுக்காக பிரார்த்தனை சொல்லுங்கள் என்று கேட்டவர்கள் உண்டு. அந்த தமிழ்நாட்டிலும் நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு தொழுகை நடத்தும் போது இதெல்லாம் ஏன் இங்க தொழுகிற, வீட்டில் தொழ வேண்டியது என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்திற்கு வந்துவிட்டோம் என்ற எச்சரிக்கையும் எனக்கு இருக்கிறது.
எனவே நான் இந்த நேரத்திலே இந்த நிகழ்வுகள் புதிய தலைமுறையுடன் நடத்த வேண்டும். இளைஞர்களை அழைத்து இந்த நிகழ்வுகளை நடத்த வேண்டும். நான் இங்கே இளைஞர்களுடைய தலையைத்தான் தேடி பார்க்கின்றேன். புதிய தலைமுறை இங்கே வர வேண்டும். அந்த கட்டுரையினுடைய இறுதி பகுதியை நான் படித்து நெஞ்சடைத்த போது எனக்கு மகிழ்வான இன்னொரு கட்டுரையும் கிடைத்தது. அது மிகச்சிறந்த ஒரு ஆளுமையான நந்திதா ஹக்சருடைய ஒரு கட்டுரை. ஹக்சர் இந்திரா காந்தியுடன் நெருக்கமாக இருந்து பல்வேறு வகையான பணிகளை செய்திருக்கின்றார். நந்திதா ஹக்சர் ஒரு மனித உரிமை போராடியவர், அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட. நந்திதா ஹக்சர் எழுதுகிறார், இந்த ஒரு ரமலான் திருநாளை குறித்து அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், நான் ராஜஸ்தானில் உள்ள ஒரு இளைஞனுடன் ஒரு உரையாடலை நிகழ்த்தினேன். ராஜஸ்தானில் இருந்த ஒரு இளைஞன் அங்கே வந்தான். அவனிடம் நான் கேட்டேன். அவன் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் போல ஒரு நிகழ்வு எனக்கு சொல்லி காட்டினான். என்னவென்று சொன்னால், அந்த வாடகை ஓட்டுநரிடம் நான் பேசுகிறேன். தம்பி, ஒரு பெரியவர் பேசுகிறார், தம்பி நான் மிசோராமில் இருக்கக்கூடிய ஐஸ்வாலுக்கு நான் செல்ல வேண்டும், நான் ஐஸ்வாலுக்கு செல்வதற்கு என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னபோது அந்த இளைஞன் சொன்னான், நான் உங்களை அழைத்து செல்கிறேன், மிசோராமின் பாதைகள் எல்லாம் எனக்கு தெரியும், நான் மலைப்பாதையில் நன்றாக வாகனம் ஓட்டுவேன் என்று சொன்னதை நம்பி அந்த பெரியவர் ஏறுகிறார். அவர்கள் பயணத்தை தொடர்கிறார்கள். அசாம் மாநிலத்தில் உள்ள கவுகாத்தியை அடைந்த பிறகு வண்டி கொஞ்சம் மக்கர் செய்கிறது, வண்டி நின்று விடுகிறது. அங்கிருந்து 4-5 இளைஞர்கள் வந்து அந்த வண்டியை சரி செய்து கொடுக்கிறார்கள். மீண்டும் அந்த வாகன பயணம் தொடர்கிறது. அது அதிகாலை நேரத்தை எட்டியிருக்கிறது. அவர்கள் சில்சாரிலே சென்று அடைந்த போது, சில்சாரிலே அந்த பையன் உள்ள நுழைந்ததும் அந்த பையன் ரொம்ப பதட்டப்படுறான். அவனுக்கு வந்து உண்மையிலேயே மலைப்பாதையில் வாகனம் ஓட்டி பழக்கம் இல்லை, ஒரு சாகச பயணம் மாதிரி போகலாமே. அவன் பெரியவரே, எனக்கு வந்து அவ்வளோ பழக்கம் இல்லை என்று சொன்னால், இவர் சொன்னார், அதனால தான் நீ பயப்படுற. இல்லை, அது வல்ல பயம் எனக்கு. இந்த சில்சாரிலே முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள், இந்த முஸ்லிம்கள் பகுதிக்கு நாம் வந்து விட்டோம், இங்கிருந்து நாம் செல்வது கடினம் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த ஒரு பெரியவர் கேட்கிறார், என்னப்பா நீ இந்த முஸ்லீம் பகுதிகளுக்கு வந்து அவ்வளோ ஆபத்தானதாம்? ஆபத்தானது என்று சொல்லும் போதே அந்த அதிகாலை 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் ஒரு முஸ்லீம் பெரியவர் ஹுசைன் பாய் வருகிறார். ஹுசைன் பாய் நீண்ட தாடியும் அழகான தொப்பியும் குர்தாவும் பைஜாமாவும் போட்டு விட்டு வந்ததும், என்னப்பா அங்கே நிற்கிறீங்களே கேட்டார். அப்போ அந்த ஹுசைன் பாயிடம் அவர்கள் சொன்னார்கள், வண்டி நின்றுச்சுங்க, எங்களை விட்டுருங்க. ஹுசைன் பாய் பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் பக்கத்தில் உள்ள வீட்டிற்கு செல்கிறார். 1/2 மணி நேரம் கழித்து அவர் ஒரு சில உபகரணங்களுடன் வெளியே வருகிறார், வாகனத்தை சரி செய்வது. அவர் சொல்ல, நான் ஒரு மெக்கானிக் தான், நான் 1/2 மணி நேரம் தாமதமாக வந்தேன், நான் சகர் சாப்பாடு செய்வதற்காக சமைத்து சாப்பிடுவதற்காக தாமதமாகிவிட்டது, என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்கள் வாகனத்தை சரி செய்கிறேன் என்று அந்த வாகனத்தை அவர் சரி செய்கிறார். சரி செய்து விட்டு அந்த உபகரணங்களை அவரிடம் கொடுத்து விட்டு, நீங்கள் இந்த மலைப்பாதையில் ஏறுவது கொஞ்சம் சிரமம், கவனமாக போருங்கள், மீண்டும் இப்படி அந்த வாகனம் பழுதடைந்தால் இதை நீங்கள் சரி செய்யுங்கள் என்று அவரிடம் கொடுக்கிறார். அலைபேசி எண்ணையும் கொடுக்கிறார். அவர்கள் மீண்டும் பயணம் தொடுகிறார்கள். அது சற்று நேரத்திலே ஒரு பயணம் சரியான குறுக்கு பாதையிலே நின்று விடுகிறது. அவர்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. அவர் ஹுசைன் பாயை மீண்டும் அலைபேசியிலே அழைக்கிறார்கள். ஹுசைன் பாய் ஷேர் ஆட்டோவை பிடித்து அந்த இடத்திற்கு வருகிறார். வந்து வண்டியை சரி செய்தது மாத்திரமல்லாமல் அவர் சொல்கிறார், நாங்கள் உங்களை மலைப்பாதைக்கு நானே அழைத்து சென்று உங்களை மீண்டும் எங்களுடைய இடத்திலே விடுகிறேன் என்று அவரே கார் ஓட்டி சென்றார், வாகனத்தை சரி செய்தார், அவர் இல்லத்திலே தங்க செய்தார், அவர்களை பத்திரமாக வழி அனுப்பி வைத்தார். இதை நந்திதா ஹக்சர் எழுதுகிறார் இந்த கட்டுரையிலே. அப்போ இந்த நண்பர்கள் அவர்களுக்கு ஒரு பணத்தை கொடுக்குறாங்க, நீங்க இவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்க. அவர் சொன்னார், இதற்கு நான் பணம் வாங்க போவதில்லை, இது ஒரு ஈகை திருநாள், நாங்கள் மனிதர்களுக்கு உதவி செய்வதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது, இதற்காகத்தான் நாங்கள் நோன்பு நோக்கிறோம், மனித குலத்திற்கு சேவையாற்றுகின்ற அந்த பண்பை எங்களுக்கு வழங்குகிறது. நீங்கள் பயணிகள், வழிப்போக்கர்களாக இருக்கின்றீர்கள், உங்களுக்கு உதவுவது எங்களுக்கு கடமை. எங்களுடைய பாதையை நீங்கள் கடந்து செல்லும் போது, எங்கள் பாதையிலே நீங்கள் சிரமப்பட்டு நிற்கும் போது உங்களுக்கு உதவவில்லை என்று சொன்னால் இறைவனிடம் நாங்கள் குற்றவாளிகளாக ஆகிவிடுவோம். எனவேதான் நான் உங்களுக்கு உதவி இருக்கிறேன் என்று சொன்னபோது அந்த பையன் உண்மையிலே கலங்கி விட்டான். அவன் கேட்கின்றான், நான் முஸ்லிம்களை குறித்து எவ்வளவு தவறாக எண்ணி வைத்திருக்கின்றேன், இந்த விஷவிதையை எங்களுக்குள் விதைத்தது யார்? நந்திதா எழுதுகிறார், இந்த சில்சாரில் உள்ள ஹுசைன் பாய் என்பது விதிவிலக்கானவர் அல்ல, நீங்கள் இந்த ஹுசைன் பாயை ஏதாவது ஒரு வகையிலே வாழ்க்கையிலே சந்தித்து இருப்பீர்கள், உங்கள் அருகில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு உதவி இருப்பார் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இறுதியிலே இந்த கட்டுரையை ஹுசைன் பாய் படிப்பாரா என்று தெரியவில்லை, அப்படி அவர் படித்தால் நிச்சயமாக நான் இதை கோடிட்டு காட்டியதை குறித்து அவர் வருத்தப்படுவார்.
அதற்காக நான் அவரிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று நந்திதா அக்சர் அந்த கட்டுரை முடித்துவிட்டு சொல்கிறார். இறுதியாக நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஹுசேன் பாய்களை இந்த மண்ணிலே அடித்து துரத்தும் போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இந்த ஹுசேன் பாய்களை தொழுகை நடத்தும் போது ஒரு காவல் அதிகாரி எட்டி உதைக்கும் போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இவர்களுக்கு அசாமிலே வாடகைக்கு வீடு கொடுக்க கூடாது என்று சொல்ல போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இந்த உத்தரப்பிரதேச அரசும் ஹரியானா அரசும் முஸ்லிம்களுடைய வீடுகளை புல்டோசர் கொண்டு இடித்து தள்ளிய போது என்ன செய்து கொண்டிருந்தோம்? நாம் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம் என்று அவர் எழுதுகிறார். உண்மையில் இது என்ன நடக்கிறது இந்த தேசத்தில் என்று சொன்னால், அன்பு சகோதரர்களே, இந்த வெறுப்பை நான் 2 கட்டுரைகளும் எனக்கு முதல் கட்டுரை தந்த காயத்தை 2ஆம் கட்டுரை பெரும் மருந்திடுகிறது. இன்றைக்கும் ஹுசேன் பாய்கள் மட்டுமல்ல, அவர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களால் இந்த மண் நிரம்பி இருக்கிறது என்பதுதான் மிக்க மகிழ்வாக இருக்கிறது. அந்த பழைய இந்தியாவிற்கெல்லாம் நாம் திரும்பிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உச்சி வெயிலிலும் நின்று நாம் வாக்களித்திருக்கின்றோம். எங்களுக்கு புதிய இந்தியா வேண்டவே வேண்டாம், நாங்கள் பழைய இந்தியாவிற்கே திரும்பி விடுகிறோம், எங்களுக்கு அந்த பழைய இந்தியாவில் நாங்கள் மாமன் மச்சானாக எல்லோருக்கும் உரிய உரிமையுடன் நாங்கள் வாழ்ந்து விடுகிறோம் என்பதற்காக பழைய இந்தியாவிற்கான மீண்டும் ஒரு விடுதலை போராட்டத்திலே ஏப்ரல் 19 நிகழ்த்தி இருக்கின்றோம். நல்லது நடக்கும் என்று நம்புகிறோம். இந்த ரமலான் திருநாள் தருகின்ற மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இதை நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும். இது மத பிரச்சார நிகழ்ச்சி அல்ல. இஸ்லாத்தினுடைய அருமை பெருமைகளை சொல்வதற்காக நாங்கள் இங்கே கூட்டவில்லை. ஆனால் அதே நேரத்திலே நாம் ஒருவரை புரிந்து கொண்டால்தான், அறிந்து கொண்டால்தான் நமக்குண்டான அந்த நெருக்கம் அதிகமாகும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களாகட்டும், கிறிஸ்தவ சகோதரர்களாகட்டும், அல்லது இறைவனை ஏற்றுக்கொள்ளாத நாத்திக அன்பர்களாகட்டும், அவர்களுக்கு உள்ளுக்குள்ள ஏராளமான கேள்விகள் உறைந்து கிடக்கும். ஆனால் அந்த கேள்விகளை அவர்கள் கேட்பதற்கு தயங்கி கொண்டே இருப்பார்கள். இதை போய் கேட்டா ஏதாவது காதர் பாய் பட்டுக்கோட்டையிலேருந்து வந்திருக்க அவர் ஏதாவது கோவச்சுக்குருவாரோ, ஐயம்பேட்டை பஷீர் பாய் கோவச்சுக்குருவாரோ, அவர் கூட தான் வேலை பார்ப்பாங்க. பட் கேட்க மாட்டாங்க. கேட்டால் அவர் ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாரு. மனசுக்குள்ள வருது சார், கேள்வி இருக்கு, உதட்டு வரை வருது. ஏன் பாய் நீங்க பட்டினி கிடந்து என்ன சாதிக்க போறீங்க? இந்த ரமலான்ல நீங்க பட்டினி கிடந்து என்ன சாதிச்சிட்டீங்க? நீங்க இந்த வெயில்ல இப்படி எல்லாம் பட்டினி கிடக்கணுமா? 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல, 30 நாள் நீங்கள் பசித்திருந்து என்ன செய்ய போகிறீர்கள்? என்னால் என்ன வரும்? நீங்க பிராக்டிகலா யோசிக்க மாட்டீங்களா என்ற கேள்வி இருக்கிறது, கேட்க தயங்குகிறோம். அப்படி ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான விடை நாங்கள் சொல்லும் போது அந்த புரிதல் ஏற்படும். இந்த நோன்பு என்பது பசித்திருப்பதற்கான ஒரு நிகழ்வு அல்ல, விழா அல்ல. நோன்பு என்பது இறையச்சத்தை பெறுவதற்கான ஒரு விழாவாக, 30 நாட்கள் இறைவன் தன்னை ஏற்றுக்கொண்ட அடிமைகளுக்காக அவன் வழங்குகின்ற மாபெரும் செயல்வழி பயிற்சி. 30 நாள் பட்டினி கிடக்கணுமா? 2 நாள் பட்டினி கிடந்தாலே பசி தெரிஞ்சிருமே என்று சொன்னால் இல்லை. இந்த 30 நாட்கள் தொடர் பயிற்சியின் வாயிலாக அவன் பசியின் மூலமாக சில உணவு கட்டுப்பாடுகள் மட்டுமல்லாமல் உணர்வு கட்டுப்பாடுகளையும் கொடுக்கின்றான். நோன்பு என்பது பசித்திருத்தல், தாகித்திருத்தல், இச்சையை அடக்கியிருத்தல் மிக முக்கியமான இந்த பயிற்சியை தருகிறது. நோன்பு என்பது பசித்திருத்தல் என்பது மாத்திரமல்ல, பொய் பேசாமல் இருக்க வேண்டும், புறம் பேசாமல் இருக்க வேண்டும். யார் ஒருவர் பொய் பேசுகிறாரோ, புறம் பேசுகிறாரோ, அவர் நோன்பு வைப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்பதை அண்ணல் பெருமானார் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே நோன்பு திருநாள் என்பது இறையச்சம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, பசி ஏழைகளுக்கு பழகியதுதான். ஆனால் ஏழைகள் மாத்திரம் இந்த ரமலானில் நோன்பு வைப்பதில்லை. பெரும் பெரும் பணக்காரர்கள் ஏன் நோன்பு வைக்கின்றார்கள்? சவுதி மன்னரும் பட்டினம் கிடம். அவற்றில் இல்லாத பணமா? பசின்னா என்ன என்பதை நீனும் உணர வேண்டும். சல்மானும் இறைவனுடைய அடிமைதான், புருணை சுல்தானும் இறைவனுடைய அடிமைதான். உலகத்தில் இருக்க கோடான கோடி இல்ல பணம் வைத்திருக்கக்கூடிய லட்சோதிபதிகள் மட்டுமல்ல, கோடாதிபதிகளும் கூட நீங்கள் இறைவனுடைய அடிமைகள் தான், பசித்திருக்க வேண்டும் என்ற அவர்களுக்கு ஒரு புது பசியை உணர்த்துவதற்காகத்தான் இந்த நோன்பு திறனாள். இந்த நோன்பு என்ன மாற்றத்தை ஏற்படுத்திவிடும்? எப்படி இறையச்சத்தை ஏற்படுத்தும்? பசிச்சு கிடைச்சா, பசி வந்தால் 10ம் பறந்து விடும், பக்தியும் பறந்து விடும். இறையச்சம் வரணும்னா கோயிலுக்கு போகணும், சர்ச்சுக்கு வரணும், பள்ளிவாசலுக்கு போகணும். பட்னி கிடந்தா எப்படி இறையச்சம் வரும்? இந்த கேள்விக்கு விடையை யார் சொல்கிறார் என்றால் வேணுகோபால சர்மா. அவர் திருவள்ளூருடைய சிலையை வரைந்தவர் வேணுகோபால சர்மா. அவருடைய பிள்ளை ஸ்ரீராம் சர்மா. அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். ஸ்ரீராம் சர்மா விரத காலம் நழுவுதையே ரஹ்மானே என்று சொல்லி ஒரு தலைப்பை சமரசத்தில் ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரையில் எழுதுறாரு, நாங்கள் திருவல்லிக்கேணி பகுதியில் நாங்கள் முஸ்லீம் குடும்பங்களோடு அதிகமாக எனக்கு முஸ்லீம் நண்பர்கள் இருந்தாங்க. நாங்கள் அப்போ கிரிக்கெட் விளையாடுவோம். கிரிக்கெட் விளையாடும் போது இன்னைக்கு நிறைய தேடம் பேர் வந்துட்டாங்க. இது எல்லாம் வந்தாச்சு. பார்த்தோம்னா யார் அவுட்டு யார் அவுட் இல்லை, ஸ்டெம்பில் பட்டுதா பால் பட்டுதா படலையாங்கிறதெல்லாம் தெளிவாக தெரியும்.
ஆனா அப்போ அந்த திருவல்லிக்கேணியில தெருவில் விளையாடக்கூடியவங்களுக்கு எப்படி எல்பிடபிள்யூ தெரியும்? அதனால எங்களுக்குள்ள பெரிய சண்டே வரும். மாப்பிள்ள அவுட்டும்பா, இல்ல அவுட் இல்லடா, அவுட் இல்ல, சண்டை தான் வரும். ஆனால் இந்த ரமலான் மாதம் வந்து விட்டால் முஸ்லீம் பையன் எங்களோட விளையாடும் போது திடீர்னு பேட்டை வச்சுட்டு மாப்பிள்ள நான் அவுட்டுடா அப்படிமா. இல்லடா அவுட் இல்லையே, இல்லடா நோம்பு வச்சிருக்கேன், போய் சொல்ல முடியாது, என் காலில் லேசா பட்டுருச்சு என்று சொல்லுவாங்க. இறைவன் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பயிற்சியே அந்த திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய அந்த சிறுவனுக்கு உணர்த்துகிறது அல்லவா? இந்த இறையச்சம், இறைவன் உன்னை கண்காணிக்கின்றான் என்ற அந்த பெரும் வழிகாட்டுதலின் பயிற்சியும் இந்த ரமலான் வழங்குகிறது என்பதுதான் அந்த நோன்பு தருகின்ற ஒரு பெரும் செய்தியாக இருக்கின்றது. இஸ்லாத்துடைய செய்தி என்ன? நபிகள் நாயகம் அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் ஒரே இறைவனைத்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, பிள்ளைகள் இல்லை, அவன் தனித்தவன், தூய்மையானவன் என்ற அந்த ஏகத்துவ கோட்பாட்டை அவர்கள் சொல்லவில்லை. நான் தான் இறை தூதர், இறுதி இறை தூதர், எனக்கு பிறகு இறை தூதர்கள் இல்லை, நான் மனித குலத்திற்கு வழிகாட்ட வந்தவன் என்ற அடிப்படையில் தூதுத்துவ செய்தி அவர்கள் சொல்லவில்லை. இறந்த பிறகு மறுமை இருக்கிறது, அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாம் எல்லாம் விசாரிக்கப்படுவோம் என்பதை குறித்து, மறுமை குறித்து அவர்கள் சொல்லவில்லை. இஸ்லாம் என்றால் என்ன? ரத்தின சுருக்கமாக 2 செய்திகளை சொன்னார்கள். பசித்தவனுக்கு உணவளிப்பதும் அறியாதவருக்கும் சலாம் சொல்வதும். சலாம் என்று சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம். ஏன் அஸ்ஸலாமு அலைக்கும்? உங்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு உலகம் அமைதிக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த உலகம் அமைதி பெற வேண்டும். பார்க்கிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம், ஐயா நல்லா அறியா, அமைதியாயிரு. அவர் எங்களுக்கு திருப்பி சொல்கிறார், உங்கள் மீதும் இறைவனுடைய சமாதானம் சாந்தியும் உண்டாகட்டும். எனவே எனக்காக ஒரு நாளைக்கு 50 பேர் பிரார்த்திக்கிறார்கள், 50 பேருக்காக நான் பிரார்த்திக்கின்றேன். எனவே பார்த்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் சலாமை பரப்புங்கள், இந்த மண்ணை அமைதி நடந்ததாக மாற்றுங்கள், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். அந்த பசித்தவருக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு திருநாள் என்பதனால தான் இதை ஈகை திருநாள் என்ற அடிப்படையில் நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த நோன்பு மாத்திரமல்ல அன்பு சகோதரர்கள், எத்தனையோ கேள்விகள் உங்கள் உள்ளங்களில் உறங்கி கிடக்கலாம். ஏன் முஸ்லிம் பெண்கள்லாம் புர்கா போட்டுட்டு இருக்காங்க? முஸ்லிம்களை ஏன் பெண்களை இத்தனை கொடுமைப்படுத்துகிறார்கள்? ஏன் வீட்டிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்பன போன்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு எழலாம். இன்னைக்கு பள்ளிவாசல்ல அதான் தொழுகைக்கான வாங்கு சொல்லும் போது ஏன் அரபு மொழியில சொல்றீங்க? தமிழ்ல சொல்ல வேண்டியதுதானே? ஏன் பாய்மார் மட்டும் அரபு மொழியில பேர் வச்சுக்கிறீங்க? உங்களுக்கும் அரபு மொழிக்கு இருக்கிற தாய் தமிழ்நாட்டை விட்டுட்டு ஏன் அரபு மொழியில உள்ள அந்த மொழியை நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க என்றெல்லாம் கேள்வி இருக்கும். ஆனால் நீங்கள் நெருங்கி பார்த்தால் தெரியும், நாங்கள் எங்களுடைய சாதி அடையாளங்களை முற்றிலும் அகற்றிடுவதற்காக இந்த பெயர்களை வைத்துக் கொண்டோம். இது அர்த்தமுள்ள ஒரு பெயராக இருக்கிறது, உலகம் முழுவதும் ஒரே அளவிலே செல்லக்கூடிய ஒரு பெயராக இருக்கிறது என்பதற்காக நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். இன்றைக்கு பள்ளிவாசலில் வருகின்ற அழைப்பு ஒளியினுடைய அர்த்தம் எத்தனை இதர மத சகோதரர்களுக்கு தெரிந்திருக்கும்? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். எங்கள்கிட்ட கூட கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரியான கும்பகோணத்தில் வச்ச நிகழ்ச்சி மாதிரி நாங்கள் வைக்கும் போது, ஏன் நீங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று முகலாய மன்னர் அக்பரை அழைக்கின்றீர்கள்? நாங்கள் முகலாய மன்னர் அக்பரை அழைக்க, அக்பருக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவுரங்கசீப்புக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அவுரங்கசீப் ஒரு மகத்தான மாமன்னனாக வாழ்ந்தான், நீதி நிறைந்தவனாக வாழ்ந்தான், சமய நல்லிணக்கத்திற்கு ஒரு பெரும் அடையாளமாக இந்த மண்ணிலே திகழ்ந்தவர் அவுரங்கசீப். மாபெரும் ஒழுக்க சீலராக வாழ்ந்தார் மன்னர் அவுரங்கசீப். ஆனால் அக்பருக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. எனவே ஆனால் நாங்கள் அந்த அக்பரை அழைக்கவில்லை. நாங்கள் அழைப்பது அக்பர் என்று சொன்னால் பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன், அல்லாஹ் அக்பர், இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன் என்று நாங்கள் இறைவனைத்தான் அழைக்கின்றோம் என்ற அந்த செய்தியை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இப்படி எத்தனையோ கேள்விகள் நமக்குள் இருக்கின்றன. கேட்கப்படாத கேள்விகளும் சொல்லப்படாத பதில்களும் நிறைய இந்த நமக்குள்ளால் ஒரு சுவராக விரிந்து பறந்து கிடக்கிறது. இந்த பெரும் சுவர் நமக்குண்டான இடைஞ்சலை ஏற்படுத்திக் கொள்கிறது. எனவே மனம் திறந்து உரையாட வேண்டும், நாம் ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும், ஒருவர் தோள் கொடுக்க வேண்டும் என்பதனால்தான் இந்த சமய நிகழ்வுகளை நடத்தி கொண்டே இருக்கின்றோம். இந்த நிகழ்விலே பேசிய அன்பிற்கினிய பிலோமினாஸ் அவர்கள் பலஸ்தீன வரலாற்றை இங்கே கோடிட்டு காட்டினார்கள். உண்மையிலே அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது உலகம் அமைதி இழந்து தவிக்கின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உக்கிரமாக அந்த யுத்தம் பல நாடுகளிலே நடந்து கொண்டிருக்க, உக்ரைன், ரஷ்யா உக்ரைனை தாக்கி கொண்டிருக்கிறது. பல நாடுகள் இன்றைக்கு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. பலஸ்தீனத்திலே நடந்த யுத்தம் உலக நாடுகள் எல்லாம் கண்டித்தும் கூட ஐநா மன்றத்துடைய அன்டோனியோ குட்ரஸ் மிகப்பெரிய வேண்டுகோளை கடந்த இந்த இஸ்லாமோபோபியாவுக்கு எதிரான ஒரு தினத்திலே வேண்டுகோள் வைத்தால், உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக தலைவர் அனைவருக்கும் நான் அன்பு கூர்ந்து ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன், நீங்கள் இந்த பலஸ்தீனத்தில் நடந்த ஒரு யுத்தத்தை எங்கோ நடக்கின்ற ஒரு யுத்தமாக நீங்கள் கருதாதீர்கள்,
பிள்ளைகளை அழிக்கின்ற ஒரு கொடூரம் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பச்சிளம் குழந்தைகளை கொள்கின்ற இரக்கமற்ற ஒரு செயலை நம் கண் முன்னால் இஸ்ரேல் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. எனவே இது உலகின் பிரச்சனை அல்ல, மனிதாபிமானம் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய பிரச்சனை என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இன்றைக்கு இந்த நாள் வரைக்குமாக அந்த பலஸ்தீன மண்ணிலே இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய உருவாக்கப்பட்ட ஒரு திருட்டு நாடு, இஸ்ரேல் என்பது ஒரு நாடு அல்ல, அது பலஸ்தீனத்தை களவாடி உருவாக்கப்பட்ட ஒரு மண். அந்த மண் இன்றைக்கு பலஸ்தீனத்தை வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே தான் உலகம் அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இந்த பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் விழுங்கினா ஹமாஸ் தீவிரவாதிகளாகத்தான் தெரிவார்கள். ஆனால் அந்த மண்ணிலே தேர்தலிலே போட்டியிட்டு 136 இடங்களில் 132 இடங்களிலே 76 இடங்களிலே வென்று ஆட்சி அமைத்த அந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் தங்களுடைய மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக இந்தியாவிலே 1947க்கு முன்பாக எப்படி ஒரு விடுதலை போராட்டம் நடந்ததோ அதே போல தங்கள் மண்ணை திருடி சென்றவர்களிடமிருந்து மண்ணை மீட்பதற்காக நடந்து கொள்கின்ற மாபெரும் விடுதலை போராட்டத்தை இன்றைக்கு தீவிரவாதிகள் என்று எழுதக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் எல்லாம் வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே கேட்பதை எல்லாம் விழுங்கி விடாமல் நீங்கள் படித்து பார்த்து புரிந்து கொள்ளுங்கள், பழகி பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நாம் எல்லாம் நெருங்கி உறவாட வேண்டும். திருமறை குர்ஆனை நீங்கள் வாசிப்பு எந்த ஒரு கொள்கையை நீங்கள் விமர்சிப்பதற்கு முன்பாக அதனுடைய மூலை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். திருக்குர்ஆன் என்பது முஸ்லிம்களுக்கான நூல் அல்ல. நாம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், இது உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு அருட்கொடையாக சொத்தாக இருக்கிறது. எனவே இந்த திருமறையை நீங்கள் படியுங்கள், விமர்சிக்கலாம். இஸ்லாம் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட மார்க்கம் அல்ல. ஆனால் விமர்சனம் என்பது வேறு, போலியான பொய்யான குற்றச்சாட்டுகள் இழிவுபடுத்துவது என்பது வேறு. எனவே இந்த போலியான பொய்யான குற்றச்சாட்டுகளை அறியாமல் புரியாமல் வருகிற நம்மை அறியாமல் எழுகின்ற அந்த வெறுப்புகளை எல்லாம் களைவதற்காக நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, நெருங்கி வந்து வாசிக்க வேண்டியிருக்கிறது. எனவே திருமறை குர்ஆனை நீங்கள் உலக மக்கள் அனைவருக்குமான இந்த வேதத்தை எல்லோரும் வாசிக்கலாம். திருநபி அவர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்ட வந்தவர். எனவே எல்லோரும் அவருடைய வாழ்வை விசாரிக்கலாம். இந்த நாளிலே நாம் எல்லாம் சகோதரத்துவத்தை பேணுவதற்காகவும் நம்முடைய உள்ளங்களை அன்பால் ஆறத்தழுவதற்காகவும் இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்த வேண்டும். மீண்டும் நான் கிஸ்வாவிற்கு ஒரு கோரிக்கையை வைத்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். எப்படி நீங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக சகோதர சமுதாய சொந்தங்களை அழைத்து நீங்கள் இஸ்லாத்தை குறித்து உங்கள் உள்ளங்களில் இருக்கின்ற ஐயங்களையெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் விடை தருகிறோம் என்ற மானுட வசந்தம் நிகழ்ச்சி நடத்தினீர்களோ அதே போன்ற ஒரு பெரும் நிகழ்ச்சியை நீங்கள் நடத்த வேண்டும். சகோதர சமுதாய சொந்தங்கள் உள்ளங்களில் அடைபட்டு கிடக்கின்ற அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தரக்கூடிய ஒரு சமய நல்லிணக்க நிகழ்வை நீங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும். தூய அலங்கார அன்னை பேராலய வளாகம் அதுபோன்ற நல்ல நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து இடம் தர வேண்டும். இந்த அன்பும் மகிழ்வும் கூடி குலவுதலும் என்றென்றும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நான் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.